டெய்லி அப்டேட்ஸ் கேட்பாரு. அதெல்லாம் அப்படிதான்ப்பா இருக்கும். நீ எதுவும் யோசிக்காத இப்படிலாம் பேசிட்டு இருப்பாரு. முந்தா நேத்திக்கு மதியானத்துக்கு அப்புறம் தான் வேலை. ஏன் மதியானத்துக்கு அப்புறம் வேலைன்னா, நைட்டு ஃபுல்லா 3 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டேன். கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு போலாம். காலைல எந்திரிச்சு ஒரு என்ன 10:30 மணிக்கு போ வேண்டிய ஒரு இடத்த வந்து, அண்ணா நான் 12:30க்கா வரேன்னேன்னு சொல்லிட்டேன். இப்போ 10:30க்கு எந்திரிச்சு அப்படியே இப்படி உட்காந்துருக்கேன். இப்படியே இப்படியே உட்காந்து டிவி பார்த்துன்னு இருந்தாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னாரு. இல்லை டாடி இப்போ தான் எந்திரிச்சேன். அதான் தண்டகர்மமாகவே இரு சரியா, வேலைக்கு எதுவும் போகாமல் இப்படியே இரு அப்படின்னாரு. வேலைக்கு எதுவும் டாடி நேற்று நைட்டு வரைக்கும் நான் வேலை அப்படின்னு. அதுக்கு காலைல வேலை செய்யக்கூடாதா, கிளம்பி போப்பா சும்மா தண்டமாக உட்காந்துட்டு உங்கள் அம்மா வேற கொஞ்சிக்கிட்டு வெறுப்பாயிட்டு அப்படின்னாரு. அப்படியே எந்திரிச்சு எங்கள் அம்மா கூப்பிட்டேன். தேவையா எனக்கு ஷூட்டிங் முடியறதுக்கு நான் இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன், நான் இங்கே வரவே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பாசமாக தானே இருந்தார் இவர், திடீர்னு ஏன் திட்டுறாரு அப்படின்லாம் தோணும். அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுவார். திடீர்னு தம்பி சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னாரு கிளம்பும்போது. பரவாயில்ல நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்றவர்.